வணக்கம் dear students. So welcome back to Xylem. Myself Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் சீரிஸ்ல நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா that is coordination compound. Of course நம்ம 12th ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்ல கண்டிப்பா முதல் இடத்துல அந்த சாப்டர் வந்துரும். ஸோ இந்த சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு குயிக்கா ரிவிஷன் பண்ண போறோம். அண்ட் இந்த செஷனுக்கான நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. And after that இன்னும் நம்ம சேனலை Xylem CBSE +1 and +2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா ஃபாஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸோட நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம Xylemத்துடைய கிராஷ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஸோ ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைனுக்கு நம்ம XPL Xylem பிரீமியர் லீக் கிராஷ் கோர்ஸை லான்ச் பண்றோம். அண்ட் இப்போ நீங்க 12th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐ நோ தட் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒரு நீட் எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அட்டெம்ப்ட் போட்டு விட்டுலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அது தப்பெல்லாம் கிடையாது. இட்ஸ் ரியலி நைஸ். ஓகே, இட்ஸ் ரியலி நைஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அது கண்டிப்பா தேவைதான். போர்டு எக்ஸாமோட முடிக்காம நான் ஒரு நீட் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எஸ், நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்காது, மெடிக்கல் சீட்டு போகணும்னு இருக்காது. பட் ஸ்டில் ஐ நீட் டு ட்ரை அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி ஒரு கேட்டகரியில் நீங்க இருக்கிறீங்கன்னா யூ நீட் டு நோ சம்திங். என்னன்னா இட்ஸ் நாட் லைக் போர்டு எக்ஸாம். ஓகே, நீட் எக்ஸாம் என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ யூ நீட் அ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் வேணும். அந்த அப்ரோச் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் சும்மா போய் எழுதுறது தப்பு. ஓகே, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அப்ரோச் இருக்கணும். இல்ல நீங்க மெடிக்கல் சீட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குன்னே கண்டிப்பா நீங்க அதை பத்தி தெரிஞ்சுதான் ஆகணும். போர்டு எக்ஸாம் மாதிரி இல்லாம நீட் எக்ஸாம்ல காம்படிட்டிவ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றது, அதை எப்படி எல்லாம் சால்வ் பண்றது, எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி சால்வ் பண்றாங்க, ஸோ அது இந்த அவங்களோட அப்ரோச் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சு ஆகணும். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் டியூரேஷன்ல கண்டிப்பா இந்த கிராஷ் கோர்ஸ், ஆக்சுவலி கிராஷ் கோர்ஸோட மெயின் ரோலே நீங்க படிச்ச விஷயத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு எப்படி அப்ரோச் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத கோரா வச்சிருக்கிறது தான் கிராஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ நம்ம Xylem இதை தான் பேஸா வச்சு கிரியேட் பண்ண பேட்ச் தான் இந்த Xylem பிரீமியர் லீக். இந்த Xylem பிரீமியர் லீக் உங்களுக்கு ஆஃப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் QR கோட், யூ கேன் ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸுமே இங்க இருக்கு, சரியா? ஸோ இப்போ நீங்க இந்த கோடை நீங்க யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 10% ஆஃபர். இதே மாதிரி ஆஃப்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா அப் டு நம்ம திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இருக்குல்ல, Xylemத்துடைய ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த 3 லொகேஷன்ஸ்ல நீங்க டைரக்டா நம்ம Xylem டீச்சர்ஸ் டே டைரக்டா வந்து நீங்க படிக்கலாம் வித் திஸ் பர்டிகுலர் பிரைஸ் ரேஞ்ச். ஓகே, சரியா? இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா கூட கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. டெய்லியுமே லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, மாக் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், கிராண்ட் டெஸ்ட் இருக்கும், ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸோட ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தீஸ் மெனி ஃபீச்சர்ஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் பர்டிகுலர் கிராஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ நீங்க வேணா நினைக்கலாம் சார் வெளியே எங்க வீட்டு பக்கத்துல இருக்கே சார், அங்க போய் கேட்டு பாருங்க, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்காது. ஓகே, ஸோ திங்க் அபவுட் இட். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா யூ கேன் கால் திஸ் நம்பர். கண்டிப்பா எங்களுடைய டீம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிய வைப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா நானும் நீட் எக்ஸாம நல்ல மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். யூ கேன் கால் திஸ் நம்பர், யூ கேன் ஜாயின் அவர் பேட்ச். ஓகே, we are here for you for your need preparation, right? சரி, நம்ம பேட்ச்ல இது வரைக்கும் படிச்சு இப்போ மெடிக்கல் காலேஜ்ல MBBS ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. ஓகே, ஸோ ஸ்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து டாப். ஓகே, ஸோ இப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபியூச்சர்ல நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம டக்குன்னு கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தட்ஸ் இட் கைஸ். ஸோ நம்ம குயிக்கா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் முடிச்சலாமா? சரி, ஃபர்ஸ்ட் திங் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நீங்க எடுக்கும்போது உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய முதல் விஷயம், இட்ஸ் ஒன் ஆஃப் த பாண்ட். எஸ், தட்ஸ் இட். இது ஒரு வகையான பாண்ட். ஓகே, என்னென்ன பாண்ட் நீங்க படிச்சிருப்பீங்க? அயானிக் பாண்ட், கோவாலன்ட் பாண்ட். ஓகே, மூணாவது ஒரு பாண்ட், அதுதான் இந்த கோஆர்டினேஷன் பாண்ட். அந்த கோஆர்டினேஷன் பாண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அயானிக் பாண்ட்னா ஒரு எலிமெண்ட் ஃபுல்லா தன்னோட எலக்ட்ரானை கொடுக்கும், இன்னொரு எலிமெண்ட் அந்த எலக்ட்ரானை வாங்கும். ஸோ கொடுத்த எலிமெண்ட் கேட்டையான் ஆகும், வாங்கின எலிமெண்ட் வந்து ஆனியான் ஆகும். ஸோ கேட்டையான் அண்ட் ஆனியான் ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ அந்த பிரின்சிபிள் படி ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் அயானிக் காம்பவுண்ட். சிமிலர்லி கோவாலன்ட் காம்பவுண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒரு எலிமெண்ட் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இன்னொரு எலிமெண்ட் இன்னொரு எலக்ட்ரானை கொடுக்கும், மியூச்சுவலா ஷேர் பண்ணி எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அது கோவாலன்ட் பாண்ட். ஓகே, ஸோ அந்த பாண்டுனால உருவாக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நம்ம கோவாலன்ட் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள்ஸ் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும், உங்களுக்கு கோவாலன்ட் நேச்சரா தான் இருக்கும், ரைட்? ஈவன் கார்பன், கிராஃபைட், டைமண்ட்ஸ் எல்லாமே கோவாலன்ட் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் மூணாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்.
கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எடுத்தா இங்க ஒரு எலிமெண்ட் ஓகே ஃபுல் எலக்ட்ரான்ஸையும் கொடுக்கும். ஓகே, ஸோ எந்த எலிமெண்ட் ஃபுல் எலக்ட்ரான்ஸையும் கொடுக்குதோ அதுக்கு பேரு லிகாண்ட். ரைட், சரி. அப்படி ஆப்போசிட் ஒரு எலிமெண்ட் ஃபுல் ஓகே வெளியில இருந்து ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படும். அந்த 2 எலக்ட்ரானையும் ஒரு எலிமெண்ட் கொடுக்குது அப்படின்னா அது லிகாண்ட் ஆகும். ஒரு எலிமெண்ட் அந்த 2 எலக்ட்ரானை வெளியில இருந்து வாங்குதுன்னா அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா மாறும். ரைட், ஸோ அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ன்றது என்ன? யாரு வேக்கண்ட் ஆர்பிட்டால வச்சிருக்கோம். எல்லாராலையும் 2 எலக்ட்ரானை வாங்கி உள்ள வைக்க முடியுமா? வெளியில இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க முடியாது. ஸோ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருக்கணும்னா அந்த ஆட்டமு கிட்ட வேக்கண்டான ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். இப்போ ஏன் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கேன் ஹேவ் ஓகே தே ஹேவ் a large number of okay நிறைய d orbitals இருக்கு. vacant d orbitals இருக்கறனால they can take electrons from outside. சரியா, வெளியில இருந்து எலக்ட்ரான்ஸை வாங்கி வச்சுக்கிறதுக்கான எபிலிட்டி யாருக்கிட்ட இருக்கு? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. அதனாலதான் நிறைய காம்ப்ளெக்ஸ் எல்லாமே டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருக்கு. ரைட், சரியா? சோ இப்படி எலக்ட்ரானை வாங்கி வைக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லூயிஸ் ஆசிட். பிகாஸ் அக்கார்டிங் டு லூயிஸ் ஆசிட் பேஸ்ட் தியரி, லூயிஸ் ஆசிட்னா என்ன? எலக்ட்ரான் பேர் அக்செப்டார். ஓகே, எலக்ட்ரானை வாங்குறது. ஸோ அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் has a vacant d orbital and it can observe or it can take electrons from outside. Therefore, it's also known as a Lewis acid. Right? புரியுதா? Is that right? சரி, அடுத்து பார்க்கலாம். லிகாண்ட். எலக்ட்ரானை வாங்கி வைக்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இருந்தாலும் எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். Who's that? That is a ligand. Okay. So ligand அப்படிங்கிறது என்னன்னா it's a compound, atom, element. So ஆட்டமா இருந்தாலும் ஓகே, ஒரு அயானா இருந்தாலும் ஓகே, மாலிகுலா இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மூணுமே இருக்கட்டும், எப்படி ஆனாலும் இருக்கட்டும், ஆட்டம், மாலிகுல் ஆர் அயான். ஸோ இந்த 3 ஸ்டேட்ல யாரா இருந்தாலும் ஓகே. பட் இது என்ன பண்ணணும்? பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா கொடுக்கணும். ஓகே, இட் ஹேஸ் டு ப்ரொவைட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். 2 எலக்ட்ரான்ஸை சென்ட்ரல் மெட்டலுக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் அது லிகாண்ட் ஆகும். கொடுக்கலன்னா அது லிகாண்ட் கிடையாது. ரைட், ஸோ அப்போ இது எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன? லூயிஸ் பேஸ். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ங்கிறது லிகாண்ட் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தால, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இதால உருவாக்குன ஒரு பாண்டு தான் கோஆர்டினேஷன் பாண்ட். அண்ட் கோஆர்டினேஷன் பாண்ட்னால கிரியேட் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸை நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ இங்க உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லிகாண்ட் மேபி எப்படி இருக்கும்? அயானா இருக்கும், Cl மைனஸ், வாட்டர், அமைன், ஆர் இட் கேன் மேக்ரோ மாலிகுல்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ். ஈவன் ப்ரோட்டீன்ஸ் கூட லிகாண்ட்ஸை ஆக்ட் பண்ணும். The most common donor atom in ligands are oxygen and nitrogen. சரியா? இங்க பாருங்க, இது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லிகாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிகாண்ட்ஸை நம்ம நிறைய விதமா கிளாசிஃபை பண்றோம். அதுல ஒண்ணு என்னன்னா, சில லிகாண்ட்ஸால 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்க முடியும், சில லிகாண்ட்ஸால 4 எலக்ட்ரான்ஸ் கொடுக்க முடியும், சில எலக்ட்ரான்ஸால 6 லிகாண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஈவன் EDTA ஒரு லிகாண்ட் இருக்கு, என்ன வரும்? எத்திலின் டைஅமீன் டெட்ரா அசிட்டேட். ஸோ இந்த லிகாண்ட் பார்த்துட்டீங்கன்னா 6 pairs of electron central metal atom கொடுக்கும். That means 12 electrons மெட்டலுக்கு கொடுக்கக்கூடியது. Okay, so based on அந்த number of electrons கொடுக்கக்கூடிய ability இருக்குல்ல, அந்த ability நம்ம densityன்னு சொல்றோம். Okay, so density means densityனா monodentate. That means ஒரு pair கொடுக்கும். Then bidentate னா 2 pair electrons கொடுக்கும். Polydentate னா more than 2 pairs of electrons கொடுத்துச்சுன்னா அது polydentate. சரியா? ஸோ இதை தான் நம்ம டென்சிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்றோம். சரியா? நம்ம டென்சிட்டிங்கிறது என்ன? தட் இஸ் a ligand, the number of electrons donating ability of a ligand. அதுதான் நம்ம டென்சிட்டின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் அட்டாச்மெண்ட் டு சென்ட்ரல் ஆட்டம். சரி, ஆம்பிடென்டேட் அண்ட் கீலேட்டிகன். சரி, இந்த டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் எடுக்கிறீங்க. ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ங்கிறது என்னன்னா, சில லிகாண்ட்ஸால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நீங்க என் முன்னாடி நிக்கிறீங்க, நம்ம 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். எப்படி? என் வலது கை உங்க வலது கை ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். சிமிலர்லி என் இடது கை உங்க இடது கை ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். ஸோ 2 டிஃப்ரெண்டான வேஸ்ல நம்மளால ஹேண்ட் ஷேக் பண்ண முடியும். சிமிலர்லி இங்க சில லிகாண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? தயோசைனேட். ஓகே, தயோசைனேட். இந்த தயோசைனேட் எடுத்தீங்கன்னா நைட்ரஜன் வழியாகவும் மெட்டலுக்கு எலக்ட்ரான் கொடுக்கும், சல்ஃபர் வழியாகவும் மெட்டலுக்கு எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ 2 வேல இது எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கான இது கெப்பாசிட்டி இருக்கு. சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்?
லிகாண்ட்ஸை நம்ம ஆம்பிடென்டேட் லிகாண்ட்னு சொல்றோம். அகைன் சீலேட்டிங் லிகாண்ட் எக்ஸாம்பிள் இது எத்திலின் டையமைன் EN. ஸோ எத்திலின் டையமைன்னா ஒரு எலிமெண்ட் மோர் தென் ஒன் டொனேட்டிங் சைட்டை வச்சு ஹோல்டு பண்ணும். இப்போ ஜஸ்ட் ஹக் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி ஹக் பண்ணுவோம், ரெண்டு கையையும் வச்சு தான் ஹக் பண்ணுவோம், ரைட்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஹக் பண்ணும்போது எப்படி ரெண்டு கையும் வச்சு நீங்க ஹோல்டு பண்றீங்க. ஸோ அப்படி ஹோல்டு பண்ணும்போது உங்க ஃப்ரெண்டால ஃப்ரீயா அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டமா இருக்கும்ல. சிமிலர்லி தேர் ஆர் சம் லிகாண்ட்ஸ் அங்க மோர் தென் ஒன் டொனேட்டிங் சைட்டை வச்சு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒரு அயானை ஹோல்டு பண்ணும். அப்படிப்பட்ட லிகாண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், கீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? So these are some of the examples, okay, various types of ligands. Okay, next coordination compounds. இப்போ இதுக்கு நீங்க நாமன்கிளேச்சர் இருக்கு. எப்படி நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு நாமன்கிளேச்சர் இருக்கோ அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு நாமன்கிளேச்சர் இருக்கு. நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லிகாண்ட்ஸ் எடுக்கும்போது லிகாண்ட்ஸ் எப்பவுமே ஓல முடிக்கணும். ஓகே, இப்போ இ இருந்துச்சு, ஒருவேளை நீங்க லிகாண்ட் இப்போ குளோரைடு இ எடுக்குறீங்கன்னா அந்த இ அப்படியே ஓவா மாறும். ஓகே, இ வந்து ஓவா மாறும். இது ஒன் ஆஃப் த ரூல். அதான் ஹேலைடு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹேலைடோ, ஓகே, ஹேலைடோ, தென் ஃப்ளூரிடோ, குளோரிடோ, புரோமிடோ, அயோடோ, ஓகே, அயோடிடோ, ஓகே, அயோடோ கிடையாது, அயோடோ வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய, பட் இங்கே அயோடிடோ, ஓகே, ஹைட்ராக்சிடோ, சயனிடோ, தென் ஐசோ சயனிடோ, தென் வாட்டர். வாட்டர் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான லிகாண்ட், நியூட்ரல் லிகாண்ட்ஸ். சரியா? இது நெகட்டிவ் லிகாண்ட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணும், ஈயை வந்து ஓவா மாற்றணும். அதே இது நியூட்ரல் லிகாண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா சிம்பிளா அப்படியே போட்டுருவோம். என்ன ஆக்வா, வாட்டரை நம்ம ஆக்வான்னு சொல்லுவோம். அமைன் யூஸ்வலா என்ன வரும், AMINE போடுவீங்க, பட் IUPAC நாமன்கிளேச்சர்ல 2 M நீங்க போடணும். தென் நைட்ரோசைல், நைட்ரஜன் மோனாக்சைடு நம்ம நைட்ரோசைல்னு சொல்லுவோம், கார்பன் மோனாக்சைடை கார்பனைல் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். இது எல்லாமே சார்ஜ் 0. ஓகே, ஸோ இது வந்து வேரியஸ் லிகாண்ட்ஸ் அதோட பேர். எஸ், அண்ட் இதோட ரூல்ஸ் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க IUPAC நாமன்கிளேச்சர் எழுதுறீங்க, ஓகே, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு IUPAC நாமன்கிளேச்சர் எழுதும் போது முதல்ல நீங்க எழுத வேண்டியது கேட்டயான். ஸோ கேட்டயானை தான் நீங்க முதல்ல எழுதணும். கேட்டயான் நேம் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணணும், கேட்டயான் எழுதிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் தான் வெளியில இருக்கு, கேட்டயான் எழுதிட்டீங்க. பொட்டாசியத்துக்கு உள்ள என்ன இருக்கு, லிகாண்ட் இருக்கு. இப்போ கோஆர்டினேஷன் ஸ்பியர் நான் இதை சொல்றேன். இப்போ இந்த மாதிரி போடுறீங்க, K4, then Fe, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்ல இது இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கக்கூடியது உங்களுக்கு ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கக்கூடியது உங்களுக்கு என்ன ஆகும், இட் இஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர். அதுதான் எக்ஸாக்டா கோஆர்டினேஷன் பாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இடம், கோஆர்டினேஷன் ஸ்பியர். நெக்ஸ்ட் K4, இது என்னன்னா இட்ஸ் கவுண்டர் அயான் ஆர் ஸ்பெக்டேட்டர் அயான். counter ion or spectator ion. Next, இங்க இருக்கக்கூடிய cyanide, இந்த cyanide வந்து இட்ஸ் a ligand. ஓகே, 6 cyanide இருக்கு, அதுதான் நமக்கு ligand. and இது ion, இட்ஸ் a central metal ion. central metal ion. சரியா? ஸோ இது முதல்ல நீங்க ரீட் பண்ண தெரியும், ஒரு காம்பவுண்ட்ல யார் லிகாண்ட், யார் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், யாரு ஸ்பெக்ட்ரேட்டர் அயான், ஓகே, ஒரு கவுண்டர் அயான்ன்றதை கண்டுபிடிக்க தெரியும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி காம்பவுண்ட் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கேட்டயானோட பேரை போடணும். ஒன்ஸ் கேட்டயான் பேரை போட்டதுக்கு அப்புறம் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள நீங்க என்றானா ஃபர்ஸ்ட் லிகாண்டோட பேரை தான் போடணும். எத்தனை லிகாண்ட் இருக்கு அந்த லிகாண்டை நீங்க போடணும். என் நம்பர் ஆஃப் 6 சயனைட் இருக்கு. ஸோ ஹெக்ஸா சயனோ, ஓகே, சயனோ, சாரி சயனிடோ வரும், சயனிடோ. தென் அயன் இருக்கா, அயன் என்ன பண்ணும், ஃபெரேட், எஸ்,
ஓகே, அது எத்தனை இருக்கு, எத்தனை லிகாண்ட் இருக்குங்கிறத என்ன பண்ணுவோம், நேம் தி ஆனியானிக் லிகாண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், இஏ ஓவா மாற்றணும். தென் ப்ரிஃபிக்ஸ் மோனோ, டை, ட்ரை, டெட்ரா ஆர் யூஸ்ட். ஓகே, எத்தனை லிகாண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மோனோ, ஒன்று இருந்துச்சுன்னா மோனோ, 2 இருந்துச்சுன்னா டை, ட்ரை, டெட்ரா இந்த மாதிரி. when number of ligands include numerical prefix. ஓகே, ஒருவேளை நீங்க என்ன பண்றீங்க, எத்திலின் டைஅமீன் அப்படிங்கிற லிகாண்டை நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இஎன்ங்கிறது எத்திலின் டைஅமீன். ஸோ இந்த மாதிரி ஒரு லிகாண்டை நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த லிகாண்டோட பேருக்குள்ளேயே டைங்கிற ஒரு நம்பரை ரீப்ரசென்ட் பண்ற ஒரு டேர்ம் வந்துடுச்சு. அப்போ மறுபடியும் நீங்க இந்த லிகாண்டுக்கு வெளியில டைஈன் அப்படின்னு போட முடியுமா? போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? பிகாஸ் ஆல்ரெடி ஈனுக்குள்ளேயே இங்க டைஈன், அப்போ அதை எலாபரேட் பண்ணி சொல்லுங்க, டை எத்திலின் டை அமீன்கிற மாதிரி இருக்கும். ஸோ தப்பு. அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு லிகாண்டுக்குள்ளேயே நம்பர்ஸ் ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வெளியில நீங்க போடக்கூடிய டேர்ம்ஸ்ல பிரைஸ், ட்ரைஸ், டெட்ராகிஸ் இதை தான் நீங்க போடணும். சரியா? பைஸ், ட்ரைஸ், டெட்ராகிஸ் இதை தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர்ல வரக்கூடியது. அடுத்து சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன வரும், ஃபெரேட் 3. ஓகே, ஃபெரேட் 3. அண்ட் உங்களுடைய கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆனியானா இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல எடுக்கிறீங்க பொட்டாசியம் கேட்டையான், இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் இட்ஸ் அன் ஆனியான். ஸோ ஆனியானிக் ஸ்பியரா இருந்துச்சுன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட லாஸ்ட் வேர்டு எப்படி இருக்கணும், முடிக்கும் போது ஏட்னு முடிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஃபெரேட்னு முடிக்கிறேன். இதே இந்த இடத்துல இது வந்து கேட்டையானா இல்லை. ஓகே, இது வந்து ஆனியானா இல்லாம கேட்டையானா இருந்துச்சுன்னா நான் எப்படி முடிக்கணும், வெறும் அயன் 3ன்னு முடிச்சாலே போதும், ஈஸியா முடிஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்படி தான் இதுல நீங்க நாமென்க்ளேச்சர் வைக்கணும். அண்ட் ஒன்ஸ் நாமென்க்ளேச்சர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய ஐசோமெர்சமா இருக்கும். ஸோ தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெர்சம். இதுக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் ஐசோமெர்சம் வரும், ஹைட்ரேட் ஐசோமெர்சம், சால்வேட் ஹைட்ரேட் இல்லைன்னா சால்வேட் ஐசோமெர்சம், லிங்கேஜ் ஐசோமெர்சம். இந்த லிங்கேஜ் ஐசோமெர்சத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆம்ஃபோடெரிக் லிகாண்ட்ஸ். ஓகே, ஆம்ஃபோடெரிக் லிகாண்ட்ஸ். ஓகே, இந்த லிகாண்ட்ஸ்னால உருவாக்கக்கூடிய ஐசோமெர்சத்தை நம்ம லிங்கேஜ் ஐசோமெர்சம் சொல்றோம். அடுத்து கோஆர்டினேஷன் ஐசோமெர்சம். இந்த கோஆர்டினேஷன் ஐசோமெர்சத்துல உங்களுக்கு போத் கேட்டையான் அண்ட் ஆனியான் ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும், கோஆர்டினேஷன் ஸ்பியரா இருக்கும். அடுத்தது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்சம் எடுத்தீங்கன்னா ஒன்று ஸ்டீரியோ ஐசோமெர்சத்துக்கு கீழே ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்சம், தென் ஆப்டிக்கல் ஐசோமெர்சம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்சம் என்னன்னா 3 டைமென்ஷன்ல நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம்ல, அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது பொசிஷன்ஸ், ஓகே, ஒவ்வொரு லிகாண்ட்ஸோட பொசிஷன் கொஞ்சம் 3 டைமென்ஷன்ல டிஃபரன்சஸ் இருக்கும். ஸ்டீரியோ ஐசோமெர்சம்னாலே 3 டைமென்ஷன்ல டிஃப்ரெண்டா தெரியும். நம்ம வரையும் போது ஒரு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பட் 3 டைமென்ஷன்ல வரையும் போது அது டிஃப்ரெண்டா தெரியும். எக்ஸாம்பிள் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்சத்துல சிஸ், டிரான்ஸ் இது எல்லாமே ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்சத்துல வரும். தென் ஆப்டிக்கல் ஐசோமெர்சம். இது வந்து என்னன்னா நீங்க அந்த ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டை எடுத்து பிளைன் போலரைஸ் லைட்டை பாஸ் பண்றீங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த பிளைன் போலரைஸ் லைட் எதர் கிளாக் வைஸ் இல்லைன்னா கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆனா அது நம்ம ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? ஸோ அப்படி ஆன் தட் பர்டிகுலர் பேசிஸ் நம்ம இந்த ஐசோமெர்சம் பெர்ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க ஜெனரல் எக்ஸாம்பிள்ஸ். ஸ்கொயர் பிளைனார் காம்ப்ளெக்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும். ஸ்கொயர் பிளைனார் காம்ப்ளெக்ஸ்ல சிஸ், டிரான்ஸ் இந்த 2 கேசஸும் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்சம். அண்ட் இதுலயும் வரும் சிஸ், டிரான்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ NH3 NH3 ரெண்டுமே பக்கத்துல இருக்குது. கரெக்டா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா சிஸ். அதே மாதிரி சேம் மாலிகூல்ஸ், ஓகே, சேம் லிகாண்ட்ஸ் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ். இங்கே அதே தான் வரும். இப்போ Cl ரெண்டுமே எப்படி இருக்கு, பக்கத்துல இருக்கு. அப்போ இது என்னன்னா சொல்லலாம், சிஸ்ன்னு சொல்லலாம். அதே Cl, ஓகே, சேம் லிகாண்ட்ஸ் இருக்கு, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம டிரான்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அடுத்து நாமென்க்ளேச்சர் அண்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இது என்ன, இங்கே அதே தான், 2 cis and 1 trans. ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா MA4 இது எல்லாமே நீங்க ஸ்கொயர் பிளேனார் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸ்கொயர் பிளேனார்ல எந்தெந்த கான்ஃபிகரேஷனுக்கு உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்சம் கிடைக்காது அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. A4 and A3 then AB3 இந்த 3 கான்ஃபிகரேஷனுக்கும் உங்களுக்கு சிஸ் டிரான்ஸ் ஐசோமெர்சம் ஃபார்ம் ஆகாது. அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா சிஸ் டிரான்ஸ் ஐசோமெர்சம் ஃபார்ம் ஆகும் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி.
இப்போ 4மே டிஃப்ரெண்டா இருக்கு சார், ஏபிசிடி 4 பக்கமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிறது எல்லாமே சேம் சைடு இருக்கா அண்ட் ஆர் ஆப்போசிட் இருக்கா, லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இதே மாதிரி இங்க ஒன்று இருக்கு. இது என்னன்னா, திஸ் இஸ் பைடென்டேட் லிகண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பைடென்டேட் லிகண்ட் இருக்கா, ஸோ பைடென்டேட் லிகண்ட்லையும் நீங்க என்ன பண்ணலாம், சிஸ் ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி, NH2 NH2 சேம் சைடுல இருக்கு, அப்போ இது சிஸ். தென் NH2 NH2 ஆப்போசிட் சைடுல இருக்கு, இது ட்ரான்ஸ். சரியா? நெக்ஸ்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, குளோரின் அட்ஜசன்ட் சைடுல இருந்துச்சுன்னா சிஸ், அதே ஆப்போசிட் 180 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருந்துச்சுன்னா அது ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் இங்கேயும் அதே தான், குளோரின் சேம் பக்கத்துல இருக்கு, இது லாங்ல இருக்கு, ட்ரான்ஸ். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம். அடுத்து ஒரு டைப் இருக்கு, என்னன்னா MA3. இது இங்க மட்டும் வரக்கூடிய, இந்த டைப்புக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் என்னன்னா, தட் இஸ் ஃபேஷியல் அண்ட் மெரிடோனியல். ஓகே, இந்த ரெண்டு கேசஸ் என்னன்னா, 3 லிகண்ட்ஸ். ஓகே, 3 லிகண்ட்ஸ் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா அது ஃபேஷியல். இல்ல இந்த மாதிரி, ஓகே, ஜஸ்ட் இந்த 3மே ஒரு பிளேன்ல இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஒரு பிளேன்ல இருக்கு, இந்த 3 ஒரு பிளேன்ல இருக்கு. பட் இங்க இது இந்த 3மே ஒரு பிளேன்ல இல்லாம ஒரு 3 டைமென்ஷனல், ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. பட் இது வந்து கரெக்டா ஒரு பிளேன்ல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். இப்படி பிளேன்ல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் நீங்க போட்டீங்கன்னா அது மெரிடோனியல் டைப், அண்ட் 3 டைமென்ஷனல் இதுல பேட்டர்ன்ல போட்டீங்கன்னா தட் இஸ் ஸ்பேஷியல். ஓகே, ஸோ இதுவுமே கம்ஸ் அண்டர் இந்த ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம். சரி, அடுத்தது ஆப்டிகல் ஐசோமர்சம் மீன்ஸ் நம்ம பிளைன் போலார் லைட் இந்த காம்பவுண்ட்ஸ்ல பாஸ் பண்ணும்போது அந்த லைட் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அது நம்ம டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்னு சொல்றோம், கவுண்டர் கிளாக் வைஸ்னா லீவோ ரொட்டேட். டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ரொட்டேஷன் வச்சு தான் நம்ம இந்த வேரியேஷன்ஸை கொடுக்குறோம். நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எஸ், நல்லா பாருங்க, ஆப்டிகல் ஐசோமர்சம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் யார் யாருன்னா, ஃபார் டெட்ராஹைட்ரல்ல எப்படி வரும், ஏபிசிடி 4மே டிஃபரெண்டான லிகண்டா இருந்துச்சுன்னா, சரியா? இப்போ மெட்டல் இருக்கு, மெட்டல்ல ஏபிசிடி 4மே டிஃபரெண்டான லிகண்ட் இருந்துச்சுன்னா அங்க ஆப்டிகல் ஐசோமர்சம் வரும். அடுத்து இங்க வரும் ஆக்டாஹைட்ரல். ஓகே, ஆக்டாஹைட்ரல்ல உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஆக்டாஹைட்ரல் வித் நோ சிமிட்ரியே இல்லை. ஓகே, அந்த இடத்துல சிமிட்ரியே இல்லாத ஒரு ஆக்டாஹைட்ரல் ஜியோமெட்ரி இருக்கு அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு வரும். பட் ஆப்டிகல் ஐசோமர்சம் வராத ஒரே ஒரு இடம் என்னன்னா, எக்ஸாக்டா இந்த ஒரு ஜியோமெட்ரிக்கு ஆப்டிகல் ஐசோமர்சம் எக்காரணத்தை கொண்டு வராது, தட் இஸ் ஸ்கொயர் பிளானார். இந்த ஜியோமெட்ரிக்கு உங்களுக்கு கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டி வராது, கிடைக்காது. சரி, அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் ஐசோமர்சம் என்ன பண்ணுவோம், ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறோம், அந்த காம்பவுண்டை நான் தண்ணியில போடுறேன், எனக்கு ஒரு அயான்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் எடுக்கிறேன், இப்போ இந்த ஒரு காம்பவுண்ட் இருக்கா, இந்த காம்பவுண்ட் எடுத்து நீங்க தண்ணியில போட்டா உங்களுக்கு புரோமைடு அயான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அப்போ AgBr, இப்போ AgNO3 கூட இந்த காம்பவுண்ட் நீங்க ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு AgBr ப்ரெசிபிடேட் கிடைக்கும். பட் இதே மாடல்ல தான், ஓகே, இதே பேட்டர்ல தான் இதுவும் இருக்கு. பட் இந்த காம்பவுண்டை நீங்க தண்ணியில தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு Br மைனஸ் அயான் வராது, இன்ஸ்டெடா உங்களுக்கு சல்ஃபேட் அயான் வரும். ஸோ சல்ஃபேட் அயானா பேரியம் குளோரைடு போட்டீங்கன்னா பேரியம் சல்ஃபேட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே நீங்க தண்ணியில ஒரு ஆக்வஸ் மீடியத்தில் நீங்க போடும்போது வெளியில வரக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடிய அயான்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அயனைசேஷன் ஐசோமர்சம்னு சொல்லுவோம். அடுத்து சால்வேட் ஐசோமர்சம்னா என்ன ஆகும், ஹைட்ரேட் ஐசோமர்சம். ஓகே, இந்த சால்வேட் ஐசோமர்சத்தை தான் நம்ம இன்னொரு பேட்டர்ன் என்ன ஹைட்ரேட் ஐசோமர்சம் சொல்றோம். சரி, நம்ம தண்ணியில போடுறோம். ஓகே, தண்ணியில போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வேற வேற நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் சேர்ந்துருக்கும். இங்க இருந்து 6 வாட்டர் மாலிகுல் லிகண்டா இருக்கு, இங்க 5. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ், ஓகே, லிகண்டா இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் வேரி ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சால்வேட் ஐசோமர்சம் கிடைக்கும். சரிதானே? இவ்வளவுதான், இது ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம். அடுத்தது லிங்கேஜ் ஐசோமர்சம்னா ஆம்ஃபோடெரிக் லிகண்ட்னால உருவாகக்கூடியது.
ஓகே, amphoteric ligand. அடுத்து கோஆர்டினேஷன் ஐசோமர்சம் மீன்ஸ் இங்க இருக்கு உங்களுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயே உங்களுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒன்னு கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்னு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸுக்கு நடுவுல உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த கோபால்ட் அங்க போகும், இங்க குரோமியம் இங்க வரும். ஜஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மட்டும் ஸ்விட்ச் ஆயிருக்கும். இதுதான் நமக்கு கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் பிரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சி. இது வந்து வெர்னரோட தியரி. மொத்தமா நீங்க இங்க பாத்தீங்கன்னா வெர்னர் தியரி படிப்பீங்க, அடுத்து வேலன்ஸ் பாண்ட் தியரி, தென் ஃபைனலா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. நான் ஷார்ட்டா வெர்னர் தியரி ஸ்டார்ட் பண்ணலாம். வெர்னர் தியரியில சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு மொத்தம் ரெண்டு வேலன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு பிரைமரி வேலன்சி. அது என்னன்னா ஆக்சிடேஷன் நம்பர். ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அந்த சார்ஜ் எவ்வளவு சார்ஜோட இருக்கு அப்படிங்கிறது பிரைமரி வேலன்சி. அடுத்தது என்னன்னா செகண்டரி வேலன்சி. இந்த எவ்வளவு லிகான்ஸ், எவ்வளவு லிகான்ஸை ஹோல்டு பண்ண முடியும், அதுதான் செகண்டரி வேலன்சின்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்னன்னா கோஆர்டினேஷன் நம்பர். பிரைமரி வேலன்சி ஆக்சிடேஷன் நம்பர், செகண்டரி வேலன்சி கோஆர்டினேஷன் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், பிரைமரி வேலன்சி வந்து அயனைஸ். ஜஸ்ட் சார்ஜ். பிரைமரி வேலன்சினாலே அது சார்ஜ், தட் இஸ் அயனைசபிள், சார்ஜ் வச்சு வரக்கூடியது. செகண்டரி வேலன்சி என்னது? அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால். இது சார்ஜ், இது சார்ஜ். ஓகே, இது என்ன வரும்? டி ஆர்பிட்டால். அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால். அதனால இது நான் அயனைசபிள். நான் அயனைசபிள். நெக்ஸ்ட் நான் டைரக்ஷனல், தென் டைரக்ஷனல். ஸோ பிரைமரி வேலன்சி எடுக்கிறீங்க, அது எப்படி இருக்கும்? நான் டைரக்ஷனல். செகண்டரி வேலன்சி டைரக்ஷனல். தட் மீன்ஸ் பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அந்த எலிமெண்ட் எங்க வேணாலும் போய் உட்காரலாம். பட் செகண்டரி வேலன்சி ஒரு லிகாண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆக்சிஸ் இல்லைன்னா அந்த ஆக்சிஸ்ல மட்டும்தான் போய் உட்கார முடியும். இட் டஸ் நாட் டிசைட் ஜாமெட்ரி. எஸ், ஆக்சிடேஷன் நம்பர் ஜாமெட்ரி டிசைட் பண்ணாது. பட் செகண்டரி வேலன்சி தான் நம்ம டெட்ராஹெட்ரா, ஸ்கொயர் பிளைனாரா, ஆக்டாஹெட்ராங்கிறத டிசைட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். தென் பாசிட்டிவ் சார்ஜை நெகட்டிவ் சார்ஜில் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். பட் செகண்டரி பேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு லிகாண்ட் எதர் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், இல்ல நியூட்ரலா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதான் வெர்னரோட தியரி. பட் இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இவரோட தியரி எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாதுன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஒரு மெட்டல் எப்படி காம்ப்ளெக்ஸா மாறுது அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணாது. அண்ட் கலர், ஏன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாது. டஸ் நாட் எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் பிஹேவியர்ஸை பத்தியும் பேசாது. டஸ் நாட் எக்ஸ்பிளைன் டைரக்ஷனல், ஏன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பெர்ஃபெக்டான ஜாமெட்ரியில இருக்குங்கிறதையும் இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணாது. இதுக்கடுத்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வரக்கூடிய தியரி தான் நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ இந்த தியரியில நீங்க பாத்தீங்கன்னா எஸ், மெட்டல் லிகாண்ட் பாண்ட். ஸோ இந்த தியரியில என்னவா கன்சிடர் பண்றாங்கன்னா மெட்டல் லிகாண்டோட பாண்ட் இருக்குல்ல, அந்த கோஆர்டினேஷன் பாண்ட், அந்த பாண்டை ஒரு கோவேலன்ட் பாண்ட் மாடல்ல கன்சிடர் பண்றாங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்றதுனால லிகாண்ட் 2 எலக்ட்ரான்ஸை ஃபுல்லா கொடுக்குது, மெட்டல் வாங்கி வைக்குது, இந்த மாதிரி. ஸோ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? லிகாண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான்ஸ் இருக்கு, மெட்டல் கிட்ட எக்ஸ்ட்ராவா வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஸோ லிகாண்டோட ஆர்பிட்டாலும் மெட்டலோட ஆர்பிட்டாலும் ஓவர்லேப் ஆகி உங்களுக்கு புதுசா ஒரு ஆர்பிட்டால், ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும். வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஃபார் மெட்டல் undergo hybridization to set new orbital called hybrid orbital. Yes, நீங்க கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல வரக்கூடிய அதே பேட்டர்ன் தான் இங்கேயுமே. லிகாண்டோட ஆர்பிட்டால், எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால், மெட்டலோட எலக்ட்ரான்ஸ் இல்லாத ஆர்பிட்டால், இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஹைபிரிடான ஆர்பிட்டால். ஓகே, ஆக்சுவலி லிகாண்ட் வர்றதுக்காக மெட்டல் என்ன பண்ணுது? தன்னோட எல்லா வேக்கண்ட் ஆர்பிட்டாலையும் கம்பைல் பண்ணி புதுசா நியூ செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த ஆர்பிட்டால் தான் இங்க ஹைபிரிட் ஆர்பிட்டால். ஸோ அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலோட பேட்டர்னை தான் நம்ம என்ன எப்படி பார்க்குறோம்? டெட்ராஹெட்ரல், ஸ்கொயர் பிளைனார் அண்ட் ஆக்டாஹெட்ரல் ஜியோமெட்ரியை நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இதுல 2 கேசஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா லிகாண்டோட டெண்டன்சியை வச்சு சில லிகாண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான லிகாண்டா இருக்கும். அந்த லிகாண்ட் வரும்போது மெட்டல் என்ன பண்ணும்? தனக்கு உள்ள இருக்கக்கூடிய பெனல்டிமேட் ஷெல்லில் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால ஹைபிரிடைஸ் பண்ணும். ஓகே, சேர்த்து விட்டுரும். இல்ல வீக்கான லிகாண்ட் வருதுன்னா என்ன பண்ணும்? உள்ள இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால் அப்படியே தான் இருக்கும், வெளியில இருக்கக்கூடிய வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால ஹைபிரிடைசேஷனுக்கு கொண்டு போகும். ஸோ இப்படி பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகாண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஹைபிரிடைசேஷன் 2 விதமா போகும். ஏன்னா ஒன்னு இன்னர் டி காம்ப்ளெக்ஸ், இன்னொன்னு அவுட்டர் டி காம்ப்ளெக்ஸா மாறும். இன்னர் டி காம்ப்ளெக்ஸ்னா பெனல்டிமேட் ஷெல்ல இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டாலும் ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். அவுட்டர் டி காம்ப்ளெக்ஸ்னா வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால் தான் ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். எக்ஸாம்பிள் D2sp3, தட் இஸ் இன்னர் ஷெல். இன்னர்
இன்னர் டி காம்ப்ளெக்ஸ். அடுத்து sp3d2 இது அவுட்டர் டி காம்ப்ளெக்ஸ். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. d2 sp3 sp3d2. எஸ், ஓகே, அதான் இங்க பாருங்க, octahedral sp3d2 that is outer d complex, இது inner d complex. இது எல்லாமே லிகாண்டோட கெப்பாசிட்டியை வச்சு மாறக்கூடியது. அண்ட் அவுட்டர் டி காம்ப்ளெக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி ஹை ஸ்பின்னா இருக்கும். லிகாண்டுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. இப்போ லிகாண்டுக்கு பவர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த டியோட லாஸ்ட் 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்குல்ல, dx² - y² அண்ட் dz², இந்த ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பேர் அப் பண்ணி விட்டு 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுமே இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு லிகாண்ட் வருது, என்ன ஆகும்? இந்த ரெண்டுமே அப்படியே உள்ள போய் பேரப் ஆகும். இதுக்கான ஏன் இந்த 2 ஆர்பிட்டால் மட்டும் இன்வால்வ் ஆகுதுங்கிறத சிஎஃப்டி தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். எனிவே நமக்கு இங்க தேவையானது என்ன? இந்த 2 ஆர்பிட்டால்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஜம்ப் ஆகும். ஸோ இது நம்ம ஆப்போசிட் சைன் வரும், பட் இட்ஸ் ஃபைன், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஸ்ட்ராங்கான ஃபீல்டு வரும்போது என்ன ஆகும்? இங்கே டி, ஓகே, இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் அப்படி ஜம்ப் ஆகும். ஸோ இதை நம்ம இன்னர் டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இப்படி ஜம்ப் ஆகுறதுனால உங்களுக்கு ஸ்பின்னோட அளவு கம்மியாகும், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸ்பின் வந்து குறைஞ்சிரும். அதே ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, மீன் அவுட்டர் டி காம்ப்ளெக்ஸ்ல உங்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் தான் கிடைக்கும். அண்ட் ஸ்பின் எப்பவுமே அஸ் யூஷுவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பேரப் எல்லாம் நடக்காது. பட் இங்கே எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? பேரப் ஆக தொடங்கும். அதான் இங்க வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க NH3 இட்ஸ் a moderate ligand. கோபால்ட் 3+ போடுறதுனால இது எப்படி இருக்கும்? உங்களுக்கு d3 sp2 இருக்கும், சாரி d2 sp3 இன்னர் டி காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதே இங்க நீங்க பாக்குறீங்க கோபால்ட் ஹெக்ஸா ஃப்ளூரைட் காம்பவுண்ட், இதை எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவுட்டர் டி காம்ப்ளெக்ஸ் sp3d2. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். எஸ், இன்னர் டி அவுட்டர் டிங்கிறத லிகாண்ட் மட்டும் சோலோவா ட்ரை பண்ணாம டிசைட் பண்ணாம சில இடத்துல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் டிசைட் பண்ணும். அதுக்கான எக்ஸப்ஷன் தான் இங்க இருக்கு கோபால்ட். அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இங்க இருக்கு. இங்க NH3 வந்து ஒரு மாடரேட்டான லிகாண்ட், அது இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். நிறைய இடத்துல இது எப்பவுமே வீக் ஃபீல்ட் லிகாண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஒரு இடத்துல நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்? கோபால்ட் NH3 கூட போடும்போது இது ஸ்ட்ராங் ஃபீல்டா பிஹேவ் பண்ணும். காரணம் என்னன்னா கோபால்ட் 3+, ஸோ இது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருக்கிறத விட லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதனால இப்படி நடக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். And then tetrahedral ஜியோமெட்ரி. இப்போ நிக்கல் இங்க இந்த காம்பவுண்ட் எடுக்கிறீங்க, Cl ஹாலஜன்ஸ் எல்லாமே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். நோட் பண்ணிச்சுக்கோங்க, ஹாலஜன்ஸ் ஆல் ஆர் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், சயனைட்ஸ் ஆர் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். சரிதானே? ஸோ இதை வச்சு நம்ம இதை பார்க்குறோம். இதுக்கு சேர்த்து நம்ம ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் வரும், அது எல்லாமே நம்ம சிஎஃப்டில பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரினா என்ன? எப்படி நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரியில கோவேலன்ட் நேச்சரை பத்தி பார்த்தோமோ அதே மாதிரி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் நம்ம ஸ்ட்ராங் மீன் அயானிக் நேச்சரா நம்ம கன்சிடர் பண்றோம். எஸ், மெட்டல் லிகாண்ட் பாண்ட்ஸ் ஆர் பியூர்லி அயானிக், ரைட்? ஸோ அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்றோம். அண்ட் இதுல ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க என்னன்னா, லிகாண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெட்டலோட டி ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கும். அப்படி சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டீஜெனரேட் ஸ்டேட்னு சொல்றோம். பட் ஒன்ஸ் லிகாண்ட் அப்ரோச் ஆகும்போது என்ன ஆகும்? அலாங் த ஆக்சிஸ்ல இப்போ ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங், 2 விதமான ஸ்பிளிட்டிங் இருக்கு. ஒன்னு ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங், இன்னொன்னு டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங். ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்ல லிகாண்ட் எப்படி அப்ரோச் ஆகும்? அலாங் த ஆக்சிஸ். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், சரியா? எஸ், அலாங் த ஆக்சிஸ்ல உங்களுக்கு அப்ரோச் ஆகும், நாட் XYZ. ஓகே, எக்ஸாக்ட் ஆக்சிஸ்ல அப்ரோச் ஆகும். ஸோ அப்படி ஆக்சிஸ்ல அப்ரோச் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் என்னென்ன? dx² - y², then dz². இந்த 2 ஆர்பிட்டால்ஸ் என்ன ஆகும்? ஹையர் எனர்ஜிக்கு போகும். ஸோ இப்படி அது ரெண்டும் ஹையர் எனர்ஜி போறதுனால தான் T2G EG அப்படிங்கிற இந்த ஸ்பிளிட்டிங் நடக்குது. எஸ், ஸோ T2G அண்ட் EG இந்த ரெண்டுமே அலாங் த ஆக்சிஸ்ல இருக்கும். அலாங் ஆக்சிஸ் கீழே in between axis, சரியா? இந்த வேரியேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, in between the axis. இப்படி
டி ஆர்பிட்டால் 2 செட்டா பிரியுதுல, இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்னு சொல்றோம். அண்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில கூடிய எனர்ஜி கேப்பை நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆர் ஸ்டெபிலைசிங் எனர்ஜின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். சரியா? காட் இட். அண்ட் இது கூட நீங்க ஒருவேளை ஒரு 6 எலக்ட்ரான் வச்சிருக்கீங்க, T2G ஈஸியா பிரியறதுனால 6 எலக்ட்ரானையும் நீங்க கீழேயே ஃபில் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுது, பேரப் ஆயிருக்கு. கரெக்டா? அந்த பேரப் ஆகுறதுக்கும் தேவையான எனர்ஜி அதை நம்ம பேரிங் எனர்ஜின்னு மென்ஷன் பண்றோம். சரி, அடுத்து மேக்னெட்டிக் பிஹேவியர்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி இருக்கும்? லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஓகே, ஸோ பேரப் ஆகுறது எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். பேரப் நடக்கும். பேரப் நடக்கிறதுனால ஸ்பின்னு, ஓகே, ஸ்பின்னு கம்மியாகும். தேர்ஃபோர் மேக்னெட்டிக் மொமெண்டமும் கம்மியா இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேரப் ஆகும். பேரப் ஆகுறதுனால ஸ்பின் அளவு, ஓகே, ஸ்பின் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் குறையும். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் குறைஞ்சிச்சுன்னா மேக்னெட்டிக் மொமெண்டமும் டவுன் ஆகும். ஸோ அதான் இங்க பார்த்துப்பீங்க. அண்ட் இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ டெல் நாட்டுங்கிறது ஸ்பிளிட்டிங், இன்னொன்னு பேரிங் எனர்ஜி. டெல் நாட் அப்படிங்கிறது என்னன்னா, நான் என்ன பண்றேன், 1 2 3, இப்ப 4வது என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த எலக்ட்ரானை இவ்வளவு எனர்ஜியை தாண்டி, மேல கொண்டு வைக்கவா, இல்ல இதுக்குள்ளேயே நான் போட்டுறவா, பேரப் பண்ணி விட்டுறவான்னு யோசிக்கிறீங்க. இப்போ இந்த எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்றோம், கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜியா, இது இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேல கொண்டு போடுறது, ஜம்ப் பண்ணி போகணும். அவ்வளவு எனர்ஜி இருந்துச்சுன்னா அது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங். ஓகே, ஸோ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் அது அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னொன்னு, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் நான் என்ன பண்றேன், இதுக்குள்ளேயே நான் போட்டு பேரப் பண்றேன். பேரப் பண்ணும் போதும் அங்கேயும் கொஞ்சம் எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்? பிகாஸ் ஒரே ஆர்பிட்டாலுக்குள்ள 2 எலக்ட்ரான் வரும்போது இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் இருக்கும். ஒரு எலக்ட்ரானுக்கு இன்னொரு எலக்ட்ரானுக்கு ரிப்பல்ஷன் இருக்கும். அந்த ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், பேரிங் எனர்ஜியை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய எனர்ஜி பேரிங் எனர்ஜி. இப்போ ஹை ஸ்பின் அப்படின்னாலே, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னாலே டெல் நாட்டோட வேல்யூ எப்படி இருக்கும், உங்களுக்கு கம்மியா இருக்கும் when compared to பேரிங் எனர்ஜி. பேரிங் எனர்ஜி அதிகம்னா எலக்ட்ரான் என்ன ஆகாது, பேரப் ஆகாம லோ எனர்ஜியில் இருக்கக்கூடிய மேல, ஓகே, T2G EG ஆர்பிட்டாலுக்கு போயிடும். அதே மாதிரி லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி இருக்கும்னா ஸ்பிளிட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும். எஸ், டெல் நாட்டோட வேல்யூ கிரேட்டர், பேரிங் எனர்ஜி கம்மியா இருக்கும். அதனால இதோட வேல்யூ, இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், இங்க இருக்கும். ஓகே, டெல் நாட்டோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். That's it, low, இது high. சரியானே? Okay, got it. So this is our crystal field splitting. Okay, again இதே மாதிரி ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்கும் இருக்கும். டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங், ஆக்டாஹெட்ரல் ஓகே, அடுத்தது இருக்கக்கூடிய டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங். பட் இந்த ரெண்டுலையுமே எந்த ஸ்பிளிட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும்னா ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். தென் ஆக்டாஹெட்ரலை விட அதிகமான ஸ்பிளிட்டிங் எங்க இருக்கும்னா ஸ்கொயர் பிளேனார். பட் அது உங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்ல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க லிகேண்ட் எங்க அப்ரோச் ஆகும், இன் பிட்வீன் ஆக்சிஸ்ல லிகேண்ட் அப்ரோச் ஆகும். லிகேண்ட் எங்க அப்ரோச் ஆகும், இன் பிட்வீன் ஆக்சிஸ்ல லிகேண்ட் அப்ரோச் ஆகும். சரியா? அதனாலதான் உங்களுக்கு கரெக்டா இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் மேல போகுது, அலாங் த ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் கீழே வரும். அண்ட் டெல்டா டிக்கும் டெல்டா டிக்கும், ஓகே, டெல் நாட் டெல் டி, இந்த ரெண்டுக்கும் இடையில கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/9. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், நிறைய நியூமரிக்கல்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இருக்குல்ல, அந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்கை யாரெல்லாம் டிசைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், யார் டிசைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த லிகேண்ட். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் லிகேண்ட். லிகேண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டான லிகேண்டா இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே வீக் ஃபீல்ட் லிகேண்டா இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டிங் கம்மியா இருக்கும்.
அகைன் மேல இருந்து கீழே வர வர என்ன ஆகும்னா டி ஆர்பிட்டாலோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கனால லிகேண்டால இன்னும் நல்லா பெனட்ரேட் பண்ணி உள்ள வர முடியும். ரைட்டா, மேல இருந்து கீழே வர வர சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் லிகேண்டால ஈஸியா பெனட்ரேட் பண்ண முடியும். பெனட்ரேட் பண்ணி ஸ்பிளிட்டிங்கும் மேக்ஸிமம் ஆகும். மேல இருந்து கீழே வர வர ஸ்பிளிட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட், மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அதிகமாகும். தென் நேச்சர் ஆஃப் ஸ்பிளிட்டிங், ஆக்டாய்டல் ஸ்பிளிட்டிங்னா ஒரு மாதிரி, டெட்ராய்டல் ஸ்பிளிட்டிங்னா இன்னொரு மாதிரி. ஸோ டெட்ராய்டல் ஸ்பிளிட்டிங்கை விட ஆக்டாய்டல் ஸ்பிளிட்டிங்ல ஸ்பிளிட்டிங் வேல்யூ அதிகமாக இருக்கும். சரிதானே? ஸோ that's it. So students, hope இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நடத்திட்டோம். இதுக்கடுத்து இந்த பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சினர்ஜிக் பாண்ட்னு சொல்லுவாங்க. இது இப்போ ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ்ல லிகான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப வீக் ஃபீல்டா இருக்கும். பட் கார்பன் பேஸ்டா இருக்கக்கூடிய லிகான்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ஹாலஜன்ஸ் கிட்ட என்ன இருக்கும், லோன் பேர். ஓகே, ஹாலஜன்ஸ் கிட்ட நிறைய லோன் பேர்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணும், அதுல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா என்ன பண்ணும், மெட்டலுக்கு கொடுக்குது. சரி, மெட்டலுக்கு கொடுக்குது. அகைன் ஹாலஜன்ஸ் இருக்கக்கூடிய இன்னும் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வழியா என்ன பண்ணும், 5. ஸோ சிக்மா வழியாவும் டொனேட் பண்ணும், 5 வழியாவும் டொனேட் பண்ணும். ஸோ இப்படி 2 வழியாவும் இது டொனேட் பண்றதுனால மெட்டல் கிட்ட என்ன ஆகும், எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது மெட்டல் அயானை டீஸ்டெபிலைஸ் பண்ணும். ஓகே, அதனாலதான் இது இந்த ரெண்டுமே ரெண்டு வழியாவும் டொனேட் பண்றதுனால மெட்டல் டீஸ்டெபிலைஸ் ஆகும். ஓகே, ஸ்டெபிலிட்டி, அதோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிடும். பட் அதே இது கார்பனைல் நீங்க எடுக்கிறீங்க, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, கார்பனைல் காம்பவுண்ட் எடுக்கீங்கன்னா இங்க சினர்ஜிக் பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்ட் இருக்கு. ஓகே, சினர்ஜிக் பாண்ட் என்ன வரும், மெட்டல் இருக்கு, தென் கார்பன் மோனாக்சைடு இருக்கு, சிக்மா வழியா டொனேட் பண்ணும். ஓகே, சிக்மா வழியா டொனேட் பண்ணும். தென் மெட்டல் வந்து என்ன பண்ணும், 5 வழியா அக்செப்ட் பண்ணும், 5 வழியா அக்செப்ட் பண்ணும். ஓகே, இப்படி கொடுத்து வாங்குறதுனால மெட்டலோட எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படியே கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஒருவேளை மெட்டல் கிட்ட எலக்ட்ரான் அதிகமாச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு வாங்கும், கம்மியாச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு கொடுக்கும். ஸோ இப்படி கொடுத்து வாங்குறதுனால இந்த இடத்துல மெட்டல் அயானோட எலக்ட்ரான் டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கனால இந்த லிகாண்ட்ஸ் வந்து, இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதனாலதான் இந்த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கு. ஸோ இது உங்க புக்ல, டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய சில ஃபியூ மெட்டல் கார்பனைல்ஸ். ஓகே, இதை நீங்க படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், போர்டு எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம். ஹோப் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் செஷனுக்கான எக்ஸாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம அந்த எக்ஸாம் எழுதி அவங்க மார்க்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிதானே? ஸோ மறக்காம இந்த நோட்ஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் டேக் இட், இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் டுடே. See you on next class. Take care of yourself. Bye.